மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நெறைய பேசுங்க அவங்களோட. அப்படிதான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சின்ன சின்னதா கேம் மாரி விளையாடுங்க. நெறைய போர்ட் கேம்ஸ் விளையாடுங்க. லாஜிக்கல் திங்கிங் வரும். அனலிட்டிக்கல் திங்கிங் வரும். படிக்கிறதுல தான் எல்லாம் வரும்னு அவசியம் இல்ல. ஒரு கார்ல லாங் ஜர்னி போறீங்களா? ஏதாவது வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மெமரி கேம் மாரி விளையாடுங்க. மெமரி பவர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் என் பையனோட வந்து எண்டிங் லெட்டர் கேம் விளையாடுவோம். ஸோ இங்கிலீஷ்க்கு நெறையா வரும். ஃப்ரிட்ஜ் கேம் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அல்ஃபபெட்ஸ்லாம் வாங்கி மேக்னெட்ஸ் ஒட்டுவோம் இல்லையா ஃப்ரிட்ஜ்ல. அந்த மாரி ஒட்டுறத இன்னும் வச்சிருக்கோம். ஆனா எங்க வீட்ல 5 வயசு கீழ எந்த குழந்தையும் இல்ல. அது எதுக்கு இருக்குன்னா, நம்ம மோஸ்ட்லி கிச்சன்ல நின்னு சமைச்சுட்டு இருப்போம். அவனுக்கு சேலஞ்ச் குடுப்பேன். ஒரு 7 லெட்டர் இருக்கிற வேர்ட ட்ரை பண்ணு. Z ஆரம்பிக்கிற எழுது, Fல இருக்கிறத எழுது. அந்த மாரி சேலஞ்சஸ் குடுப்போம். இந்த மாரி கேம் விளையாடுங்க. படிக்கிறத வந்து ஒரு தனி ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு ஆக்டிவிட்டி ஆக்காம, எந்த குழந்தை விளையாட வரமாட்டேன்னு சொல்லும்? அந்த மாதிரி எல்லாத்தையும் விளையாட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல மாத்துங்க. லேர்ன் பண்ணுவாங்க.